அதுக்கு அடுத்ததுலேருந்தே வந்து ரொம்ப டென்ஸான ஃபாரஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஒருத்தர் தான் போகலாம், ஒருத்தர் பின்னாடி ஒருத்தராக போனோம்னா மட்டும்தான் இந்த மாதிரி இடிச்சிக்காமல் சைடில் எதையும் கிழிச்சிக்காமல் போக முடியும். அந்தளவுக்கு ஒரு குறுகலான பாதையாக அது ஆயிடுச்சு. பயங்கரமான ஒரு சைலன்ஸ் இருக்குது. நமக்கு நிறைய இந்த பேர்ட்ஸ் கத்துறது அதெல்லாம் ரொம்ப கிளியராக கேட்குது. டெம்பரேச்சருமே அப்படியே ஒரு மாதிரி ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது. நம்ம இப்போ கொஞ்சம் தூரம் அப்படியே உள்ளே வந்த பிறகு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஸ்டாச்சு இருக்கும். அதுலேருந்து இந்த சைடு வந்து கேவ் 1 அதுக்கான ரூட் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்குது. இதுக்கு மேலே ஏறது ரொம்ப கஷ்டமாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம கொஞ்சம் அந்த செங்குத்தான பாதையை மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பிரமிக்க வைக்கிற மாதிரி ஒரு பெரிய குகை இருக்குது. ரொம்ப ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, நமக்கு பேச்சே வராதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே தான் வந்து 2 லட்சம் 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நிறைய பேர் இங்கே தங்கியிருந்திருக்காங்க, இங்கே தான் தூங்கி இருந்திருக்காங்க அப்படிலாம் நினைக்கும் போது நம்ம இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கும் இப்போ இங்கே இருக்கிறதே நம்ம யோசிக்கும் போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக.